இல்லாத ஒரு வாழ்க்கைய வாழணும்னு நினைச்சாலே எனக்கு பயமா இருக்குமா. நெஞ்சம் படபடன்னு அடிச்சுக்குது. எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குதுமா. நான் கடந்த காலத்திலேயே இருந்துடணும்னு நினைக்கிறேம்மா. அவர் என்ன காதலிக்கிறேன்னு சொன்ன நிமிஷத்திலேயே இருந்துடணும்னு ஆசையா இருக்குமா. நான் உடனே அபிய போய் பார்த்தாகணும். பிரக்யாவை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு நான் உடனே அபிகிட்ட சொல்லி ஆகணும். நான் சீக்கிரமாக்க போகணும். 5வது சுத்துல பொண்ணு பையன் முன்னாடி போய் 2 பேரும் சேர்ந்து சுத்தணும். பிரபா, என்னால இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியல. பிரக்யா எங்க இருக்கானும் தெரியல. இங்க என்னடானா அபிக்கு கல்யாணம் நடக்குது. நம்ம பிரக்யாவை தேர்றது அவ்வளவு ஈஸியான வேலை இல்லக்கா. ஆனா ஏதாவது ஒண்ணு பண்ணி கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நிறுத்தியே ஆகணும். சரி, எப்படி நிறுத்துறது? என்னால இதை தாங்கிக்க முடியல பாட்டி. நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு பிரக்யாவை இதுக்காக சம்மதிக்க வச்சோம். ஆனா அவங்க மண்டபத்துக்கு வரவே இல்லை. இந்த கல்யாணத்தை இனிமே கடவுள் தான் நிறுத்தி ஆகணும். ஏதாவது ஒரு மிராக்கிள் நடந்தாதான் இந்த கல்யாணம் நிற்கும். அக்கா, நீங்க எப்பவுமே ஒண்ணு சொல்லுவீங்கல்ல, கடவுள் ஒரு கதவை மூடிட்டாருன்னா இன்னொரு கதவை கண்டிப்பா திறப்பாருன்னு. கண்டிப்பா கடவுள் இப்ப ஏதாவது ஒரு கதவை திறப்பாரு. நேரத்துக்கு ஏத்த மாதிரி நிலைமை தான் மாறும், உறவு மாறாது. உங்க 2 பேருக்கும் இந்த ஜென்மத்து பந்தம் இல்ல. உனக்கும் அபிக்கும் 7 ஜென்மத்து பந்தம். நான் கண்டிப்பா சொல்றேன், என்னைக்காவது ஒரு நாள் அவனே நேரடியா வந்து நான் உன்னை காதலிக்கிறேன்னு உன்கிட்ட சொல்லுவான் பாரு. என் வாழ்க்கையில உண்மைன்னு நினைச்ச எல்லாமே பொய்யா மாறிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு என் அம்மா சொன்ன உண்மை கூட பொய்யா மாறிடுமா? என் தாலி பாக்கியத்தை நான் என்னையோட முழுசா எழுந்துருவேனா? அம்மா, நீங்க எங்க இருக்கீங்க? எங்க இருக்கீங்கம்மா? நான் உங்களை விட்டு என்னைக்கும் எங்கேயும் போக மாட்டேன்னு உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன். நிழலாவது நம்மளை இருட்டுல விட்டுட்டு போயிடும். ஆனா நான் உங்களை என்னைக்கும் விட்டுட்டு போக மாட்டேன். என்னாச்சு அபி? உன் கவனம் எல்லாம் எங்க இருக்கு? எல்லாம் ஓகே தானே? உங்களை பத்தி தான் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பண்டிதரே, சீக்கிரமா இந்த 7 அடியை முடிச்சிருங்க. இல்லனா மாமா எவ்வளவு தூரம் இழுப்பாருன்னே தெரியாது. Are you okay? Yeah, I'm okay. 5 சுத்து முடிஞ்சது. இப்போ 6வது சுத்து சுத்த ஆரம்பிக்கணும். 7 சுத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சதா அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்க கணவன் மனைவி.
இதுல கூடமா நீ தான் முதல்ல வரணும். அட ஆண்டி, நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் அபி கிட்ட பேசணும். இருங்க ஆண்டி, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஐயோ ஆண்டி இருங்க. ஓகே ஃபைன், நீங்க அண்ணா கூட பேசலாம். ஆனா அதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் நீங்க ரெஸ்ட் எடுக்கிறது நல்லதுன்னு தோணுது. சோ நீங்க இப்ப என்ன பண்றீங்கன்னா நேரா என் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க. ஏன்னா அண்ணாக்கு கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அண்ணா கிட்ட ரிலாக்ஸ்டா பேசிக்கலாம். ஓகே? நான் தான் சொல்றேன்ல, நான் உடனே போய் அபி கிட்ட பேசணும். வழிய விடு. தள்ளு. அபி, அப்பா 5 சுத்து சுத்தியாச்சு. இன்னும் 2 சுத்து மட்டும் தான் பாக்கி இருக்கு. ஃபைனலி நம்ம எல்லாரும் ஆசைப்பட்டது இப்போ நடக்க போகுது. மைத்திலி, இந்த வாழ்க்கை ரொம்ப போர் அடிக்குதுப்பா. வீட்ல கல்யாணம் நடக்குது, ஆனா எந்தவித கலாட்டாவும் நடக்கலையே. இந்த வீட்டோட வழக்கமாச்சே இது. எந்த சண்டையும் நடக்காம ஃபங்க்ஷன் முடியாதே. கடவுளே, இந்த கல்யாணம் ரொம்ப போர் அடிக்குது. இந்த கல்யாணத்துல மசாலாவே இல்லப்பா. ரொம்ப யோசிக்காத மைத்திலி. ஆலியா, நீ இப்படி யோசிக்கிறது பார்த்தான்னு வச்சுக்கோ, அவ கையால உனக்கு தமாக்கா விழும். அப்புறம் கல்யாணத்துல உன் தலைய காட்டவே முடியாது. வாய மூடிக்கிட்டு இந்த கல்யாணத்தை பாரு. பூவை போட்டுக்கிட்டே இரு. வாவ் தனு, இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் முடிய போகுது. அதுக்கப்புறம் அபி நிரந்தரமா உனக்கே சொந்தமாயிடுவான். நிறுத்துங்க. இவங்களை பத்தி நான் மறந்தே போயிட்டேனே. வாவ், என்ன என்ட்ரி கொடுத்தீங்க ஆண்டி. ரிட்டர்ன் ஆஃப் பாகுபலி ஆண்டி. இப்பதான் கதை இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரியான ட்விஸ்ட் இது. இது ட்விஸ்ட் இல்ல மைத்திலி, இது கதையோட கிளைமேக்ஸ் மாதிரி தெரியுது. ஏன் நீ பிரக்யாவுக்கு அநியாயம் பண்ண? உன்னை எல்லாரும் ராக் ஸ்டார் நினைக்கிறாங்கல்ல, லட்சக்கணக்கான ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல உனக்கு. ஆனா உனக்கு இந்த இடத்துல மனசாட்சியே இல்ல. ஏன்னா உனக்கு மனசாட்சி இருந்திருந்தா என் பொண்ணுகிட்ட அப்படி நடந்து அவளை நோகடிச்சிருக்க மாட்டேன். ஏன் நீ பிரக்யாவுக்கு இவ்வளவு பெரிய துரோகம் பண்ண? ஏற்கனவே அவளுக்கு இருக்கிற கஷ்டங்கள் பத்தாதுன்னு ஏன் நீ கூட அவளோட மனசை இப்படி உடைச்ச? அவளை சமாளிச்சுக்கிட்டு இருந்திருப்பா. நீ ஏன் அவளுக்கு ஒரு பொய்யான நம்பிக்கையை கொடுத்த? அவளுக்கு அப்படி ஒரு நம்பிக்கையை நீ கொடுத்ததுக்கு அப்புறம் ஏன் அவளை கைவிட்ட? அவளை காதலிக்கிறேன்னு சொன்ன நீ அப்புறம் ஏன் அந்த காதலை கடைபிடிக்காம விட்டுட்ட? நீ பிரக்யாவுக்கு பண்ண துரோகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் யாருக்குமே காதல் மேல நம்பிக்கையே வராது. எனக்கு தெரிஞ்சு இனிமே யாரும் காதலிக்கவே கூடாதுன்னு சொல்ல போறாங்க. அவ நிச்சயமா போன ஜென்மத்துல ஏதோ பெரிய பாவம் பண்ணிருக்க. அதனாலதான் இப்ப இந்த மாதிரி எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு.
ஆனா இது வரைக்கும் அவளோட நம்பிக்கை அவ இழந்ததே கிடையாது. ஆனா இப்ப அவளோட நம்பிக்கை நீ உடைச்சிட்ட, அவளோட வாழ்க்கையை அடிச்சிட்ட. நடந்த எல்லாத்துக்குமே காரணம் நீதான். நீ நினைச்சிருந்தா இந்த மண்டபத்துல அவதான் இருந்திருப்பா. ஆனா நீ அவளை கைவிட்டுட்ட. பாவம், என் பிரக்யா எவ்வளவு நல்ல பொண்ணு. அத நீயே என்கிட்ட வந்து சொல்லிருக்க. பிரக்யா தான் உன்னோட மிகப்பெரிய ஃபேன், உன்னோட நல்ல ஃப்ரெண்ட்னு சொல்லி. அப்படி இருக்கும்போது அவளை காதலிக்கிறேன்னு போய் சொல்லி, நீ எதுக்கு அவளுக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ண? அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணம் இல்லனா எதுக்காக அப்புறம் காதலிக்கிறேன்னு சொன்ன? நீ இவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சிருந்தேன்னா எதுக்காக அவளை காதலிக்கிறேன்னு அவகிட்ட சொன்ன? அவ பொண்ணுக்காக என்ன பண்ணல? அவ தன்னோட உயிரை பணைய வச்சு உன் உயிரை காப்பாத்துனா. நீ இவளை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவளோட நிலைமை என்ன ஆகும்னு ஒரு நிமிஷமாவது நினைச்சு பாத்திருப்பியா நீ? உனக்கு காதல்னா என்னன்னு தெரியுமா? காதல் மனுஷனுக்கு வாழற தைரியத்தை கொடுக்கும். உங்க 2 பேருக்கும் அந்த கடவுள் போட்டு முடிச்சு, அந்த கடவுள் தான் உங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்தாரு. நீங்க 2 பேரும் ஒண்ணா இருந்தாதான் சந்தோஷமா இருப்பீங்க. ஒருவேளை பிரிஞ்சு போயிட்டீங்கன்னா உங்க 2 பேர்ல ஒருத்தர் கூட சந்தோஷமா இருக்க மாட்டீங்க. உங்க 2 பேரையும் சேர்த்து வச்சது அந்த கடவுள் தான். உங்க 2 பேரோட பந்தம் 7 ஜென்மத்து பந்தம். உனக்கு இதெல்லாம் எதுவுமே புரியலையா? உனக்கு அவளுக்கு இருக்கிற உறவு என்னன்னு உனக்கு புரியலையா? எப்படியாவது நம்ம சரளாவை தடுத்தே ஆகணும்க்கா. கோவத்துல ஏதாவது சொல்ல போக அது அபியோட உடம்ப பாதிச்சிட போகுதுக்கா. அபி கிட்ட உண்மையை சொல்லிட போறாங்க. ஆனா அபி இப்ப அதுக்கு ரெடியா இல்ல. உங்களுக்கு ஞாபகம் இல்ல அவ உங்களோட பொண்ணு. அம்மா சரளா, எங்களால உன் கஷ்டத்தை புரிஞ்சுக்க முடியுதுமா. இங்க பாரு, அபிக்கு பிரக்யா மேல கவலை இல்லைன்னு நினைக்காத. ரொம்ப கவலை இருக்குமா. கல்யாணத்துக்கு முன்னாடி அவன் என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? நான் அவகிட்ட ஒரு தடவை பேசணும், அவன் ஏதோ கஷ்டத்துல இருக்கான்னு சொன்னான். அவனுக்கு பிரக்யா மேல ரொம்ப கவலை இருக்கு. ஆனா இப்போ ஆமா, கவலை இருக்கு. காதலிக்கிறான், ஆனா கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். உங்களோட பேரன் யாரு? அந்த ஹரிச்சந்திரனோட பேரனா இல்ல அவன் கலியுகத்து தர்மனா? ஒரு முறை யாருக்காவது வாக்கு கொடுத்துட்டானா அதை மீறவே மாட்டானா? அவன் தனுவுக்கு கொடுத்த வாக்க மட்டும் எதுக்காக நிறைவேற்றணும்? ஏன் பொண்ணுக்கு கொடுத்த வாக்க மட்டும் எதுக்காக அவன் மறக்கணும்? நீ கொஞ்சம் நிதானமா இரு. அப்படிலாம் எதுவும் நடக்காது. இல்ல, நான் கோபத்தை குறைச்சிக்க மாட்டேன். இது வரைக்கும் நான் பொறுமையா இருந்தது போதும். இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. நான் உங்ககிட்ட வேண்டான்னு சொன்னல. நான் என்ன சொன்னேன்? என் பொண்ணு கொஞ்ச நாள் அவளே சரியாயிடுவான்னு சொன்னேன். ஆனா நீங்க அதை கேட்கல. அவளை எதுக்காக நீங்க இங்க கூட்டிட்டு வந்தீங்க? இதையெல்லாம் பாக்குறதுக்காகவா? உங்க யாருக்கு அவளை பத்தி எந்த கவலையும் இல்லையே. அவ இப்ப எங்க இருக்கானாவது உங்களுக்கு தெரியுமா? நீங்க உங்க புது வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு அடி மேல அடி வச்சு நடக்கிறீங்க. ஆனா அங்க என் பொண்ணு உயிரோட இருக்காளா செத்துட்டாளான்னு கூட எனக்கு தெரியல. அவளுக்கு ஒண்ணு ஆகாதுமா, அவளுக்கு ஒண்ணு ஆகாது. ஆண்டி, அவ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட இங்கதான் இருந்தா. அவ வீட்டுக்கு கிளம்பிட்டா. பாட்டி, அவ வீட்டுக்கு போய் சேஃபா சேர்ந்துட்டான்னு சொன்னீங்கல்ல. அப்படியே அவ உயிரோட இருக்காளா இல்லையான்னு தெரியலன்னு ஆண்டி சொல்றாங்க. ஆண்டி, என்ன ஆச்சு? பிரக்யா நல்லா தானே இருக்கா? பிரக்யாவை யாரோ உங்க வீட்டுல இருந்து தான் கிட்னாப் பண்ணிட்டு போனாங்க. நான் பிரக்யாவோட போன்ல பேசிக்கிட்டு இருந்தேன். என் பொண்ணு கஷ்டத்துல இருக்கிறான்னு எனக்கு தோணுச்சு. அவ என்கிட்ட இருந்து எதையோ மறைக்கிறான்னு எனக்கு தோணுச்சு. நான் ஜானகியை கூட்டிட்டு உங்க வீட்டோட பின்பக்கமா வந்துகிட்டு இருந்தேன். நான் பார்க்கும்போது அங்க யாரும் சிலர் கார்பெட்ல எதையோ சுத்தி எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. அவங்க கார்பெட்டை திறந்து பார்த்தப்போ அதுக்குள்ள பிரக்யா இருந்தா. அவங்க அவளை கடத்தி கொண்டு போய்கிட்டு இருந்தாங்க.
என் பொண்ணை கூட்டிட்டு போய் அவங்க என்ன பண்ணாங்களோ ஒண்ணும் புரியல. அவங்க ரொம்ப மோசமானவங்களா இருந்தாங்க. உங்க வீட்டுல இத்தனை பேர் இருக்கும் போதே அவங்க பிரக்யாவை கடத்திக்கிட்டு போயிருக்காங்க. அவங்கள தடுக்க போகும்போதுதான் என் தலையில பலமா அடிச்சுட்டு போயிட்டாங்க. என் பொண்ணு அவங்க என்ன பண்ணாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. அதை யோசிச்சு பார்க்கும் போது என் அடி வயிறெல்லாம் நடுங்குது. என் பொண்ணு உயிரோட இருக்காளா இல்லையான்னு கூட தெரியல. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒருவேளை என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நான் அவங்கள சும்மாவே விட மாட்டேன். ஏன்னா இதுக்கு முழுக்க முழுக்க நீதான் காரணம், நீ மட்டும் தான் காரணம். அதுக்குல ஆண்டி பிரக்யாவை யார் கிட்னாப் பண்ண போறாங்க? பிரக்யா அவங்க கூட இருக்க கூடாதுன்னு யாரு நினைக்கிறாங்களோ அவங்க தான் பிரக்யாவை கிட்னாப் பண்ணிருப்பாங்க. ஏன்னா பிரக்யா உங்க கண்ணு முன்னாடி இருந்தானா உங்களோட மனசு மாறதுக்கு வாய்ப்பு இருக்குதுல்ல. நீ கொஞ்சம் நிதானமா இரு. அப்படிலாம் எதுவும் நடக்காது, நாம தேடுவோம். தயவு செஞ்சு நீங்க எதுவுமே பேசாதீங்கம்மா. எனக்கு உங்க மேல இருந்த நம்பிக்கை அறுந்து போச்சு. ஏன்னா என் பொண்ணு உங்க மேல இருந்த நம்பிக்கையில தான் இங்க அனுப்பி வச்சேன். ஆனா உங்களால என் பொண்ணு நல்லபடியா பாத்துக்க முடியல. இல்ல, என் பொண்ணு வாழாம இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல. ஆனா என் பொண்ணு உயிரோட இல்லன்னா நானும் உயிரோட இருக்க மாட்டேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க ஆண்டி. பிரக்யாவை காப்பாற்ற வேண்டியது எங்க கடமை. அவங்களை நிச்சயமா கண்டுபிடிப்போம். நாம கண்டிப்பா தேடலாம் சரளா. பிரக்யாவை தேடி கண்டுபிடிச்சிடலாம். ஆண்டி, நீங்க சொன்னதை கேட்டு எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குதா. we are really sorry. புரியுது, பிரக்யாவை கிட்னாப் பண்ணிருக்காங்க, அது எவ்வளவு பெரிய சோகம்ன்றது எனக்கும் புரியுது. ஆனா அதுக்காக நீங்க எதுக்காக அண்ணனை தேடி வந்திருக்கீங்க? உங்க பொண்ணை காணோம்னா நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள நீங்க போயிருக்கணும். அவங்க கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாங்க, எப்படியாவது பிரக்யாவை கண்டுபிடிக்க. அதுவும் இல்லாம அண்ணாக்கு டிஜிபியை கூட தெரியும். அண்ணா விட்டு பேச வைக்கிறேன், கண்டிப்பா பிரக்யா கிடைச்சிருவா. ஆண்டி, விஷயம் என்னன்னா உங்களுக்கே தெரியல, அண்ணாக்கு கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. கல்யாணம் முடிட்டோம், கண்டிப்பா அண்ணா பிரக்யாவை தேட உங்க கூட சேர்ந்து உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாரு. ப்ளீஸ் ட்ரஸ்ட் மீ. டோன்ட் வரி ஆண்டி, பிரக்யா கிடைச்சிருவா. அண்ணா ஆனா நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. இந்த பிரக்யா விஷயத்த நான் பாத்துக்கிறேன். நான் இப்போ உடனே போலீஸ்க்கு போன் பண்றேன். அவங்க உடனே பிரக்யாவை தேட ஆரம்பிச்சிருவாங்க. நாம முதல்ல கல்யாணத்தை முடிச்சிடலாம்னா, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம எல்லாருமா சேர்ந்து பிரக்யாவை தேட ஆரம்பிக்கலாம். ஏன் இப்படி பண்ண? நீ உன் கையை சுட்டுக்கிட்டு பாரு. யோசிக்காம எதை வேணா பண்ணிடுவியா? நான் அப்படித்தான், எதுவும் யோசிக்க மாட்டேன். அதுலயும் உங்க விஷயம் வரும்போது என் மூளை வேலை செய்யாது. என்னை பத்தி நான் யோசிக்கவே மாட்டேன். ஆனா ஒருவேளை உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா? எனக்கு என்ன ஆக போகுது? என் உயிர் தான் உங்ககிட்ட இருக்கே. உங்களுக்கு எதாவது ஆச்சுன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன்.